ஏகனாகிய அந்த ஓர் இறையை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, முஹம்மது நபி அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் இந்த திருமண விழாவிலே நாம் எல்லாம் சாட்சிகளாக வந்து அமர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக ஒரு தாய் வயிற்று மக்களாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். திருமணத்தை பொறுத்த மாத்திரத்திலே நபி அவர்கள், இறை தூதர் மிக தெளிவாக சொல்கிறார், என்னுடைய நடைமுறை என்கிறார். எனக்கு முன்பு தபரேஸ் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இறைவனிடம் கொண்டு சென்று விடும் என்றெல்லாம் மற்ற மதங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில முகமது நபி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் ஒருவன் என்று யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் திருமணத்தை செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் என்னுடைய மார்க்கத்தை, நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்ற அர்த்தம் என்று சொல்கிறார்கள். சற்று நேரம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறார். ஏனென்றால் திருமணம் என்பதுதான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த குழப்பத்துக்கும் காரணம் என்று ஒரு வகையிலே உள்ளவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், திருமணம் செய்யாமல் இருந்தால்தான் இறைவனை அடைய முடியும், திருமணம் என்று வந்துவிட்டால் மனைவி மக்கள் என்று நம்மளுடைய எண்ணங்கள் சிதறண்டு போய்விடும், இறை நம்பிக்கை என்பது முழுமையாகாது, ஒரு திக்கிலே நாம் செல்ல முடியாது, அதனால் துறவரம் மட்டும்தான் இறைவழியை அடைவதற்கான வழி என்பதிலே மிக தீர்மானமாக கடவுள் நம்பிக்கையிலே உள்ள சிலர்களை சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவமாக இருக்கட்டும். கிறிஸ்துவ மதத்திலே ஒரு படி மேலே போய் பெண்களும் கூட துறவரம் பூண்டாக வேண்டும் என்ற ரீதியிலே சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய, நன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னியாஸ்திரிகளை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இறைவனை அடைய வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிதான் சரியா, இல்லை துறவரம் தான் சரியா? இந்த கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்க ஆசைப்படுகிறேன். திருமணம் செய்து கொள்ளாமல் ஒருவன் தனித்து வாழ்கிறான். அப்படி தனித்து வாழ்கின்ற போது நான் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் இறைவனையே நம்பிக்கொண்டிருக்கிறேன், இறை தியானத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றது மிக ஈஸி. இதற்கு சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு விடுகிறான். அடைக்கப்பட்டவன் சொல்கிறான், நான் எத்தனை ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தனோ அத்தனை ஆண்டுகள் நான் திருடவில்லை, பொய் சொல்லவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, சூதாடவில்லை என்றெல்லாம் ஒருவன் சொன்னால் நாம் அவனை பார்த்து சிரிப்போம். எப்படியடா உன்னால் முடியும்? சிறையில் இருக்கின்ற உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்கின்றதை ஒரு பாராட்டாகவும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் வெளியிலே இருக்கிறார்,
அவன் முன்பு பொருட்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது, திருடவில்லை. அவன் வெளியிலே இருக்கிறான், எத்தனையோ அழகான பெண்கள் இருக்கிறார்கள், அவன் விபச்சாரம் செய்யவில்லை. வெளியிலே இருக்கிறான், பல சூதாட்ட கிளப்புகள் இருக்கிறது, அவன் சூதாடவில்லை. தனி மனித ஒழுக்கத்தை பேணுகிறான். அப்போது நாம் சொல்வோம், ஓ இவன் சிறந்த மனிதன் என்று சொல்வோம். அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவியோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கிறதோ அதுவும் இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே நன்மையாக கணக்கிடப்படுகிறார். இறை தூதர் சொல்கின்ற போது இன்னொன்றை சொல்கிறார், உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் மனதார அன்போடு பாசத்தோடு ஒரு கவலம் சோறை எடுத்து ஊட்டுகின்றீர்களே, அதுவும் கூட உங்களுடைய கணக்கிலே நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. நம்முடைய மனைவி, நம்முடையவள், நம்மளுடைய சந்தோஷத்திற்காக ஊட்டுகின்ற அந்த உணவு அதுபோல நன்மை என்று கணக்கிடப்படும் என்றால் எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனித வாழ்க்கை என்பது மிக தெளிவாக இறைவன் இதிலே, அதாவது சூரா 4வது சூறாவிலே, அந்த சூராக்கு பேரே அந்நிசா, பெண்கள். பெண் என்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். மனிதர்களே, மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்தான். ஒரு ஆன்மா. என்னுடைய இந்து சகோதரராக இருக்கட்டும், என்னுடைய கிறிஸ்துவ சகோதரராக இருக்கட்டும், நான் முஸ்லிமாக இருக்கட்டும், நாம் அத்தனை பேரும் ஒரு ஆன்மா, ஒரு மனிதன். அந்த மனிதன் இருந்துதான் நாம் அத்தனை பேரும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் இடையிலே பிரிவினைகள் இருக்க முடியுமா? பிரச்சனைகள் வர முடியுமா? நீனும் நாங்களும், நீங்களும் நாங்களும் உறவுகள் இல்லையா? அண்ணன் தம்பிகள் இல்லையா? மாமான் மச்சான் இல்லையா? அதைத்தான் இங்கே திருமறை சொல்கிறது. ஒரு ஆன்மா. உங்களுடைய அப்பாக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, என்னுடைய அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, கடைசியில் அந்த அப்பாக்கள் எல்லாம் ஒரு அப்பாவில் போய் சேருவார். கடைசியில் வருகின்ற இடம் அது ஒன்று, ஒரு இடம். அதை நாங்கள் ஆதம் என்று சொல்கின்றோம். அவரிலிருந்துதான் அவருடைய மனைவி, அவருடைய வெள்ளம்பிலிருந்து படைக்கப்பட்டவள் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை திருமறை குர்ஆன் சொல்கிறது. அவளிலிருந்துதான் அவருடைய மனைவி, அவளிலிருந்துதான். சற்று நேரம் என்னுடைய இந்து சகோதரர்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால், மீண்டும் பாருங்கள், சிவனிடம் செல்வோம், சிவனிடமும் பார்வதியிடமும் செல்வோம். சிவன் சொல்கிறார், சிவன் சொல்கிறார், சக்தி இல்லையே நான் இல்லை, நான் இல்லையே சக்தி இல்லை, என்னில் பாதி சக்தி என்கிறார். என்னில் பாதி சக்தி என்கிறார். அப்படியே இஸ்லாம் பக்கம் பாருங்கள். ஆதம் அலை அவர்தான் முதல் மனிதர். அந்த முதல் மனிதர் இருந்துதான் முதல் பெண், முதல் மனிதன் இருந்துதான் முதல் பெண். அந்த பெண் எப்படி படைக்கப்படுவதாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை சொல்கிறது என்றால், ஆணினுடைய விழா எலும்பிலிருந்து. பாதிதானே, பாதிதானே, அவரில் பாதிதானே ஆதம், ஆதமுடைய பாதிதானே அவ்வாள். அப்ப எண்ணில் பாதி என்று சிவன் சொல்வதும், இங்கே எண்ணில் பாதி என்று ஆதம் சொல்வதும், எண்ணில் பாதி என்று ஆடம் சொல்வதும் பைபிளில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பொருந்தவில்லையா? ஒன்றோடு ஒன்று சேரவில்லையா? எந்த இந்து சகோதரர்களை எடுத்துக்கொண்டாலும், சகோதரிகளை எடுத்துக்கொண்டாலும், கடவுள் நம்பிக்கை என்று வருகின்ற போது பல்வேறு கடவுளுடைய நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த மூலம் எதுவென்று கேட்டால் எல்லோரும் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அது பரம்பொருள், அது பரம்பொருள்.
நித்திய ஜீவன், பரஞ்சோதி. இறைவன் யார்? ஜோதிமயமானவன். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம் நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. இறைவன் யார்? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது நூர், ஒளி. அவன் ஆனா பெண்ணா? தெரியாது, தெரியாது. எப்படி இருப்பார்? என்ன வடிவத்தில் இருப்பார்? தெரியாது. இந்த வடிவத்தில் தான் அவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அனுமதி நமக்கு இல்லை. நம்மையே ஒருவன் இப்போ புகைப்பட காலகட்டத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். புகைப்படத்தெல்லாம் மிஞ்சி செல்போனிலே படம் எடுக்கின்ற காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். செல்போனில் இப்போது இருக்கின்ற ஒரு புகைப்படம் அடுத்த நிமிடம் இப்போது அமெரிக்காவிலே எவராவது ஒரு நண்பன் இருந்தால் அவன் வாட்ஸ்அப்பிலே பார்த்துக் கொண்டிருப்பான். இந்த நிமிடத்திலே, இந்த வினாடியிலே அந்த படம் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கு எத்தனையோ முன்னேறிவிட்டோம் நாம். ஆனால் என்னை ஒரு ஓவியன் வரைகிறான், என்னை என்னதாகவே வரைந்தால் நாம் ஒத்துக்கொள்வோம். என்னை யாரென்றே தெரியாமல் ஒரு ஓவியன் நான் என்று வரைகிறான், ஏற்றுக்கொள்வோமா? மறுப்போம். அப்படித்தான் கடவுள் நம்பிக்கை எப்படி நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால், கடவுள் யார் என்று தெரியாது, எப்படிப்பட்டவன் என்று தெரியாது. அவனை யாராவது பார்த்திருக்கிறார்களா? எந்த மிகப்பெரிய துரோகியாவது பூரணத்துவம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த முற்பிறவிகள் யாராவது பார்த்திருக்கிறார்களா, பேசியிருக்கிறார்களா, கேட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் எல்லோரிடமிருந்து ஒரே பதில் வரும், இல்லை. நாங்களும் சொல்லுகிறோம், முகம்மது நபி கூட இறைவனை பார்க்கவில்லை, இறைவனை பார்க்கவில்லை. எல்லா மதங்களையும் உற்று நோக்குங்கள், எல்லா மதங்களும் ஒன்றை தெளிவாக சொல்கிறது, இறைவனை யாரும் பார்க்கவில்லை. உணரத்தான் முடியும், உணரத்தான் முடியும். நாம் நம்முடைய அந்த கோட்பாடுகள் எது சொல்லுகிறதோ அதை நோக்கி சொல்லுகிறோமே, அது சரியா தப்பா என்று கேட்டீர்கள் என்றால், இன்றைக்கும் என்னுடைய ஓரளவு சிட்ட அறிவை வைத்து சொல்கிறேன், இஸ்லாம் மதம் என்பது மதமாக பார்க்க வேண்டாம் தயவு செய்து. அது ஒரு வழி, மார்க்கம், வே, திஸ் ரைட் பாத் நாங்க சொல்றோம். இது சரியான வழின்னு நாங்க சொல்றோம். நீங்க அந்த வழி சரியாக இருந்தால் சரியாக எடுத்துக்கொள்ளலாம். யாரையும் இழுத்து பிடித்து வருவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. மிக தெளிவாக திருமறை சொல்லுகிறது, லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்திலே, இந்த மதத்திலே நிர்பந்தம் இல்லை. யாரையும் பிடிச்சி நீ வந்தா வரலனாரு என்னமோ ஒரு கையில பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு இல்ல வாளை வச்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வரியா இல்லையா வெட்டி போடுவோம்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க உள்ளவங்களா இஸ்லாத்துக்கு போனாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு கதை உண்டு. ஆனால் அப்படி யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்று நாம் பார்க்க முடியுமா என்றால் இல்லை. அதை விட ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இந்தியா என்பதுதான் உலகத்தினுடைய தாயாக இருக்க முடியும், இந்த உலகம் பிறந்ததனுடைய தாயாக இருக்க முடியும். இந்த உலகத்தினுடைய ஆதி மூலம் லெமுரியா கண்டத்தில் தான் இருக்கிறது என்றால், அந்த லெமுரியா கண்டம் தான் இன்றைக்கு குமரி முனை.
அந்த குமரி முனையிலிருந்துதான் முதல் மனிதன் தொடங்கினான் என்றால் அந்த முதல் மொழியும் தமிழ்தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அந்த தமிழ்தான் முதல் மொழி என்றால் அதை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்வோம் என்றால் நம்முடைய மூதாதையர்கள் யார் என்று ஆய்வு செய்வோம் என்றால் அவர்களுடைய கடவுள் கொள்கை எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று பின்னோக்கி சென்று பார்ப்போம் என்றால் மிக தெளிவாக நம்முடைய தமிழர்களுடைய கடவுள் கொள்கை சொல்கிறது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மிக தெளிவாக இந்த உலகத்துக்கு முதலில் எடுத்து வைத்தது நம்முடைய நாடு, நம்முடைய மொழி என்பதில் சந்தேகம் இல்லை. அப்ப எப்படி பிற்காலத்தில் இதெல்லாம் வந்திருக்க முடியும்? ஓர் இறையை நோக்கித்தானே நாம் சென்றிருக்கிறோம். ஒரு இறைவன் தானே நாம் எல்லாம் என்று நம்பி இருக்கிறோம். நாம் எப்படி பிற்காலத்திலே நம் மத்தியிலே அந்த மாறுதல் வந்திருக்க முடியும்? சற்று யோசனை செய்து பார்த்தால் இதற்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். யாரையெல்லாம் நாம் நல்லவர்கள் என்று எண்ணினோமோ, யாரையெல்லாம் நம்மில் சிறந்தவர்கள் என்று எண்ணினோமோ, யாரையெல்லாம் இறை நம்பிக்கையில் அவர்கள் சிறந்தவர்கள் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள் எல்லாம் இறந்த பின்பு கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்கள் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இத்தனை கடவுளர்கள், இத்தனை மதங்கள், இத்தனை இனங்கள், இத்தனை வகையான சாதிகள். சாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத்துக்கு ஒரு கடவுள். குடும்ப கடவுள் என்று எப்படி வந்திருக்க முடியும்? யோசனை செய்து பாருங்கள். நம் குடும்பத்திலே உள்ள நல்லா வாழ்ந்து மறைந்திருப்பார். நம்மளுடைய வீடுகளிலே இன்றைக்கும் இருக்கிற அந்த பூஜை அறை என்று ஒன்று வைத்திருந்தோம் என்றால் அதற்கு பக்கத்திலே ஒரு 9 புள்ளிகள் வைத்து மஞ்சளை அரைத்து அது ரவுண்டாக ஆக்கி அதில் 9 புள்ளிகள் வைத்திருப்போம். வருடத்தில் ஒரு நாள் அவருக்கும் படையல் வைப்போம். நம்முடைய மூதாதையரிடம் யார் என்று கேட்டால் சொல்வார்கள், அது உங்க தாத்தாடா, உங்க தாத்தாடா, உங்க தாத்தாட தாத்தா அது அப்படிம்பாங்க. அந்த நல்லவர்கள் தான் பிற்காலத்திலே கடவுள் என்ற அந்தஸ்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் இது ஏதோ கதையாக கற்பனையாக சொல்லவில்லை. உங்கள் கண் முன்னாடி இருக்கின்ற ஒரு உண்மையை போட்டு உடைக்க விரும்புகிறேன். நம்ம கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த போதே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. நாம் யாரை வேண்டுமானாலும் மறந்து விடுவோம். ஆனால் வெண்தாடி வேந்தராக இருக்கின்ற வாழ்ந்து மறைந்த பெரியார் அவர்களை யாராலும் மறந்திருக்கவே முடியாது. அதிலும் குறிப்பாக எல்லா மதத்தாராலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அவரை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பெரியார் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார் என்று ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அறிவுபூர்வமாக பகுத்தறிவோடு பேசுகிறார். இந்த பகுத்தறிவு அவரிடமிருந்துதான் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. என்ன சொன்னார்? நம்முடைய இந்து சகோதரர்கள் எங்களை பொறுத்த மாத்திரத்தில் எந்த கடவுளர்களையும் ஏசக்கூடாது என்று தடை இஸ்லாத்தில் இருக்கிறது. நீங்கள் மற்ற மத கடவுளர்களை பேசக்கூடாது என்ற தடை இருக்கிறது. ஏனென்றால் அது அவர்களுடைய உணர்வு. அந்த உணர்வு விஷயத்திலே விளையாடக்கூடாது. ஆனால் இதே பெரியார் அவர்கள் பிள்ளையார் அவர்களுக்கு செருப்பு மாலை போட்டதை நாம் மறந்திருக்க முடியாது. இதே பிள்ளையார் அவர்கள் நீங்கள் புஷ்பங்களை கொண்டு போய் அந்த பிள்ளையாருக்கு போடுகின்றீர்களே, அந்த பிள்ளையாருக்கு தெரியுமா போடப்படுவது புஷ்பம் என்று? அந்த கல்லுக்கு தெரியுமா என்று கேட்டார். சிந்தனைக்குரியவர்கள் சொன்னார்களாம், பெரிய சிந்தனை இது, அளப்பரிய சிந்தனை. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பகுத்தறிவு சிந்தனை என்றெல்லாம் சொல்லப்பட்டதாம். எப்படி தெரியும்? அந்த பூவுக்கும் தெரியாது, அந்த கல்லுக்கும் தெரியாது இல்லையா? அப்படி என்று சொல்லப்பட்ட, அதாவது கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் 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 என்று சொன்னவர், அப்படி சொல்லப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சிலைக்கு கீழே கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் இன்றைக்கும் அவருடைய சிலைக்கு கீழே இருக்கு. ஆனால் அந்த சிலை அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பள்ள 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 பள்ளன்னு தொலைக்கப்படுகிறது. ஆளுயர மாலை, அந்த மாலையை தூக்கி வர முடியாமல் 4 பேர் தூக்கி வர கி வீரமணி ஐயா அவர்கள் அந்த கழுத்திலே போடுகிறார்கள். இப்போது கேட்க தோன்றுகிறது,
பெரியார் என்ற அந்த கல்லுக்கு தெரியுமா போடுவது மாலை என்று? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கனா நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. போடுகின்ற நபர் ஜி வீரமணி அல்லது மு கருணாநிதி அல்லது ஜெயலலிதா என்பது தெரியுமா என்று கேட்க தோன்றுகிறது. நம் கண் முன்னாடியே கடவுள் இல்லை என்று சொல்லப்பட்ட பெரியார் கடவுளாக்கப்பட்ட வரலாறை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நூற்றாண்டு போயிடுச்சு, ஒரு நூற்றாண்டு கூட வேணாம், ஒரு ஜெனரேஷன் போயிடுச்சுன்னு வைங்க, அடுத்து சொல்லுவான் பெரியார் சாமிமா. என்னடா பெரியார் சாமிக்கு கோயில் வச்சிருக்கிறோம் அப்படிமா சொல்லுவாங்க. நம்ம கண்ணு முன்னாடி நடந்த உண்மை. எல்லாத்தையும் வெறுத்து போய் எதுவுமே கூடாது, இது பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், நாடு வேணாம், அரசாங்கம் வேணாம், எதுவும் வேணாம், நான் துறவரம் கூறுகிறேன் என்று போனவர் சித்தார்த்தர். நம்ம புரிகிறபடி சொல்றான் புத்தர். அந்த புத்தர் சொன்னதெல்லாம் கடவுள் இல்லை, அன்பே கடவுள் என்றார். மனிதன் மீது வைக்கின்ற அன்புதான் கடவுள் என்று சொல்லப்பட்டது. அவர் பேரால் அதுதான் வியாக்கியானம் செய்யப்பட்டது. மகாயானம், ஹீனயானம் என்றெல்லாம் தனியாக செல்ல வேண்டும். ஆனா அதுக்குள்ள நான் போகல. ஆனா அதே புத்தர் இன்றைக்கு கடவுளாக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா? அவர் பல்லுக்கு கூட இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா ஒரு கோவில், அவர் கீழே விழுந்த பல்லுக்கு ஒரு கோவில் இருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்புதான் எல்லாம் என்று சொன்னவரும் கடவுளாக்கப்பட்டு விட்டார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றார் அண்ணா. இன்றைக்கு என்னடா இதய தெய்வம் யாரா அண்ணாங்கிறாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் தேவையே இல்லை. அங்க ரொம்ப போகாதீங்க, இப்ப போங்க, ஈவினிங் போங்க, சாயங்கால நேரத்தில் சும்மா போய் பாருங்க. ஒரு 20 தேங்காயாவது உடைச்சிருக்கு. 20 தேங்காய் உடைச்சு அங்க லைட்டிங் ஏற்றி வச்சிட்டு இருக்கான். கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார். மனிதர் நம் மத்தியிலே வாழ்ந்து மறைந்த மனிதர்கள் கடவுளாக்கப்பட்டார்களே, இப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் கடவுளாக்கப்பட்டார்கள். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, மனிதன் ஒரு காலமும் கடவுளாக முடியாது. அங்க கரெக்டா பார்டர் லைன் போடுது. எங்க பிரச்சனை வரும், எனக்கு தெய்வீக தன்மை இருக்குன்னு நினைக்கிறப்பதான் நீங்க எல்லாம் என்ன பார்த்து கும்பிடணும்னு நினைப்பேன். நீங்க வணங்கணும். வணக்கம் என்பது இறைவன் ஒருவனுக்குத்தான். மனுஷன் வணங்கணும். நீங்கள் நானும் ஒண்ணு, உங்களை மாதிரியே நானும் சாப்பிடுறேன், உங்களை மாதிரியே நானும் வாழ்றேன், உங்களை மாதிரியே நானும் இறந்து போகக்கூடியவன். உங்கள் மத்தியில் இருந்து நான் எதிலே வேறுபட்டு இருக்கிறேன்? இதில் இருந்தெல்லாம் வேறுபட்டவன் தான் கடவுளாக இருக்க முடியும். அவனுக்கு ஊன் இருக்கக்கூடாது, உறக்கம் இருக்கக்கூடாது, மனைவி இருக்கக்கூடாது, மக்கள் இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, நொடி இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவன் தானே கடவுளா இருக்க முடியும். இதிலெல்லாம் வேறுபட்டவன் தானே கடவுளாக இருக்க முடியும்.
அவன்தானே பரம்பொருள், அவன்தானே நித்திய ஜோதி, அவன்தானே அல்லாஹ், அவன்தானே கர்த்தர், அவன்தானே ஒருவன். நம்ம வீட்டுல குடும்ப தலைவன் யாருன்னு கேட்டா நம்ம எல்லாம் டக்குன்னு சொல்லுவோம். நம்ம அப்பா அம்மா யாரோ சித்தப்பா சேர்த்து சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. குடும்ப தலைவன் அப்பா, ஒரு ஆள் தப்பா, ரெண்டு பேரும் எப்படிப்பா குடும்ப தலைவனா இருக்க முடியும்? நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் யாருன்னா இங்க குழப்பம் வந்துருமே, மக்கள் முதல்வர் இருக்காரு, மாநில முதல்வர் வேற, ஏதோ வேண்டாம் இருக்கும். ஆனா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டா இப்ப ஓபி பன்னீர்செல்வம். சரி, பாவம் கருணாநிதி அவர்களும் வயசான காலத்துல இருந்துட்டு போறாரு, ஒரு 6வது முறையா முதலமைச்சரா இருக்கட்டுமே, ரெண்டு பேரும் பாதி பாதியா ஆளட்டுமே அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் குழப்பம் வரும் அப்படின்னு. அது எப்படிங்க அப்படின்னு. சரி விடுங்க, இந்திய லெவல்ல நம்மளுடைய மோடி சாப் பிரதமரா இருக்கிறாரு, பாவம் ராகுல் காந்தி எம்பி பார்த்தாரு, சின்ன பையன் அவரு இருக்கட்டுமே என்று வச்சோம்னா குழப்பம். ஒபாமாவை விளாடிர் புட்டினையும் ரெண்டு பேரையும் சேர்த்து ரஷ்யாவை அமெரிக்கா ஒன்னாக்கி ரெண்டையும் சேர்த்துட்டா உலகத்துக்கே ரெண்டு தலைவர் அப்படின்னு சொல்லி காட்டி நீங்க ரெண்டு பேருமே ஆட்சி ஆளுங்கன்னு சொன்னா அங்கேயும் குழப்பம். எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோம், 2 நபர்கள் இருந்தாலே குழப்பம் வரும் என்றால், சாதாரண இந்த உலகத்திலே குழப்பம் வரும் என்றால், வீட்டிலே குழப்பம் வரும் என்றால், நாட்டிலே குழப்பம் வரும் என்றால், பஞ்சாயத்து போர்டிலே குழப்பம் வரும் என்றால், தலைமை என்றால் ஒருவன் தான் இருக்க வேண்டும் என்பது சாதாரண சித்தாந்தம் சொல்கிறது என்றால், கடவுள் மட்டும் பலது இருக்க முடியுமா? சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். நான் குறை சொல்லவில்லை. ஓர் இறை என்ற நம்பிக்கை என்பார் எல்லாமே அதான் சொல்லுது, எல்லா மார்க்கமே அதான் சொல்லுது. நம்ம தான் பிரிச்சுக்கிட்டோம். மனுஷன் தான் கூறு போட்டான், மனுஷன் தான் பிரிச்சு 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 ஜாதி ஆக்கினான். மனுஷன் தான் நம்ம ஒவ்வொருத்தனை அறுத்து தள்ளிட்டு இருக்கிறான். ரத்த சண்டை வைக்கிறவ யாரா? அவன் அல்கொய்தாவா இருந்தாலும் மனுஷன், இங்க அல்லுவமாவா இருந்தாலும் மனுஷன், அதே மாதிரி மாவோயிஸ்டா இருந்தாலும் மனுஷன். ஏன் இப்போ ஒரு சாமியார அரெஸ்ட் பண்ண போற இடத்துல துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்படுகிறது, 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவனும் மனுஷன், அவனும் மனுஷன். அப்ப எங்கே வருகிறது பிரச்சனை? நான் பெரியவன் நீ சிறியவன் என்கின்ற போதுதான் பிரச்சனை. அதனாலதான் இஸ்லாம் சொல்கிறது, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லை. நீங்கள் எல்லோரும் ஒரு ஆன்மாவிலிருந்து பிறப்பிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு ஆன்மாதான், எல்லாம் அங்கிருந்து வந்தீங்க, எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம மத்தியில என்ன பிளவு வரும், என்ன பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வர முடியும்? இங்கே பாக்குறேன், முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய என் சகோதரி எல்லாம் எல்லாருமே வந்து பொட்டு வச்சு அழகா உட்கார்ந்து இருக்கீங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா நேர எதிரா இருக்கு, எல்லாம் புர்கா போட்டு எல்லாத்தையும் மறைச்சு எல்லாமே பொட்டு இல்லாம உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் இதனால் ஏதாவது பிரச்சனை வந்து விட்டதா? இல்ல இல்ல. பிரச்சனை எங்கே வருகிறது? மனதில். நாம் நம்பிக்கை என்று ஒன்றை ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையை பிறர் மீது திணிக்கின்ற போது பிரச்சனை வருகிறது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? அடிப்படையிலேயே நீங்கள் ஒரு ஆன்மான்னு சொல்லிட்டா பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லை. தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், வயிற்றில் பிறந்தவன் வைஷ்ணவன், காலில் பிறந்தவன் சூத்திரன், இதில் எதுவும் இடமில்லாமல் பிறந்தவன் பஞ்சமன் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருமே ஓர் இனத்தில் வந்திருக்கிறோம் என்றால் நமக்கிடையிலே இந்த பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை வேற இருக்க வேணாமா? இஸ்லாம் அதுதான் சொல்லு, எல்லாம் ஒண்ணுடா, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வே கிடையாது, எல்லோரும் சகோதர சகோதரிகள், எல்லோரும் நீங்கள் சொந்தங்கள். அப்படி நினைச்சிட்டோம்னா நமக்கிடையில பிரச்சனை வராது. இதைத்தான் திருமலை குர்ஆன் சொல்கிறது.